சீர்காழின்னு சொல்லிட்டோம் வைங்களேன், இப்பதானே சுவாமி பார்த்தவங்க அப்படின்றோம். நான் திருத்தோணிபுரம் போலாம் வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறேன். சீர்காழிக்கு தான் பிரம்மபுரம், புகலி, வேணுபுரம், காழி, அதே மாதிரி தோணிபுரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு. காழினா உறுதியான, சீகாழினா சீர்காழி கிடையாது, அப்புறமா அந்த சீகாழி தான் சிறப்பு வாய்ந்த உறுதி உள்ள. சிறப்பு வாய்ந்த உறுதினா என்ன? நம்ம எதை நம்மை பற்றி கொள்ளுகிறோமோ அதுவே நம்மையும் பற்றி கரை சேர்க்கும். நாம பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம். ரமண மகர்ஷி சொல்லுவார் இல்லையா, குருவிடம் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அது புலிவாயில் பட்ட பலிக்கு நிகழ்ந்து, நீ நினைச்சாலும் அது ஒன்ன விடாதீங்க. அதுதான் சீர்காழி. சிறப்பான உறுதி என்பது பற்றிய நம்மை விட்டு விடாமல் பாதுகாக்கும். அதான் சீர்காழியினுடைய சிறப்பு. அங்கே திருத்தோணிபுரம் ஏன்னு சொன்னா, பிரளய காலத்துல அம்மையும் அப்பனும் வந்து ஓங்கார வடிவில் இருக்கின்ற தோணியில போய் எல்லா ஊரும் அழிந்தாலும் சீர்காழி மட்டும் நிலைத்தது என்று அந்த ஊர் சிறப்பை கொண்டாடுவார்கள்.